2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிகமான வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும். என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 பேர் கிட்ட இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கருத்து கணிப்பு எப்படின்னா இன்னைக்கு அதாவது நாளைக்கு தேர்தல் நடந்தால் யாருக்கு அதிகமான வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்டிகே. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே போன முறை 8% மேலே வாக்குகள் இருந்தது. ஆனால் அந்த வாக்குகள் இப்போ பாதிக்கு பாதி கம்மியாகி இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 4% மட்டுமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறது. ஸோ நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு 22% மேலே வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய பிளஸ்ஸாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து அதிமுக. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 28% மேலே வாக்குகள் இருக்கு. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் வாக்கு சதவீதம் கம்மியாகி கொண்டு தான் அதிமுகவுக்கு இருக்கு, அதிகரிக்கல. அதை தொடர்ந்து திமுக. ஸோ திமுகவுக்கு தான் 30% மேலே வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ தேர்தல் நடந்தால் கூட திமுக தான் வெற்றி பெறும். அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்போ வேணால் சேஞ்ச் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் இருக்கு. இந்த 6 மாசத்துல என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க? ஸோ உங்களோட வாக்கு சதவீதம் எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல